நை வர காணுங்கப்பா. நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து க்ளீனாக ரெண்டு பக்கம் சைடில் கட் பண்ணிட்டு க்ளீனாக வந்து நல்லா கழுவணும். கழுவுனதுக்கப்புறம் பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கிழங்கு இவ்வளோ வெள்ளையாக சூப்பராக அழகாக இருக்குது பார்த்தீங்களா. தோலோட உரிக்கிழங்கு அப்படியே விட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துலாம் உப்பு போட்டு. அதாவது இந்த மரவள்ளிக்கிழங்கு நன்மை என்னன்றதை பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஏராளமாக வேக வைத்து இந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கும். அதேபோல் 1 மணி நேரம் தண்ணீரில் வேக வைத்து உண்பதால் வயிற்றில் படிந்த பாக்டீரியாக்கள் அழிந்து வயிறு சுத்தமாகும். அதேபோல் மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டால் இஞ்சி அல்லது சுக்கு சாப்பிடக்கூடாது என்பார்கள். மரவள்ளிக்கிழங்கு ஒரு மாவுச்சத்து நிறைந்த காய்கறியாகும். இது உலகில் பல பகுதிகளில் முக்கிய உணவு ஆதாரமாக உள்ளது. இது கலோரிகள், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின்கள் சி போன்ற ஊட்டச்சத்துக்கள் மூலமாகும். மேலும் இதயம் மற்றும் செரிமான ஆரோக்கியத்துக்கு நன்மைகள் இருக்கும். யூகா என்று பொதுவாக அழைக்கப்படும் மரவள்ளிக்கிழங்கு மணிஹார்ட் குண்டா இதயம் மற்றும் செரிமானம் ஆரோக்கியத்துக்கு நன்மையாகும் ஒரு வேர் காய்கறியாகும். இது அதிக கலோரிகள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டுள்ளது. இது வைட்டமின் மற்றும் பொட்டாசியம் உள்ளிட்ட பல ஊட்டச்சத்துக்கள் வழங்குகிறது. இந்த மரவள்ளிக்கிழங்கு பார்த்தா இன்னும் பல விதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்குங்க. அதுக்காக செய்யுங்க, சாப்பிடுங்க. உப்பு தண்ணி ஊற்ற போகிறோம், உப்போட போகிறோம், வேக வைக்க சாப்பிட போகிறோம், அவ்வளோதாங்க. ஓகேங்களா. நன்மைகள் வந்து நிறைய இருக்குது. இப்போ வேக வச்சல உப்பு போட்டு சூப்பராக வேக வைக்கலாம். நம்ம எல்சான 2 விசில் வந்தால் போதும் சூப்பராக வெந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேல் தோலை எடுத்து சூப்பராக சாப்பிட்றலாம். ஓகேங்களா. தண்ணி வச்சுருந்து தண்ணி சூடாகிட்டு இருக்கு. தேவையான உப்பு போட்டாச்சுங்க. இந்த கிழங்கு ஒரு கிழங்கா போட்டுடலாம். ஒரு கிழங்கா போட்டு அப்படியே வேக வச்சிடலாங்க. அது நம்ம தண்ணி வச்சதுக்கும் அளவும் கரெக்டாக இருக்குது. கிழங்கு முங்குற அளவுக்கு இருக்குது. இப்போ மூடி போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சுட்டா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்லாம் சூடாக. இப்போ குக்கரில் வந்து மூடி போட்டாச்சு. உப்பு போட்டிருக்கோம். தண்ணி சூடாகிட்ட உடனே ஏதோ கிழங்கு போட்டிருக்கோம். நீங்கள் பச்சை தண்ணியாக இருக்கும்போது போட்டாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அந்த கிழங்கெல்லாம் கழுவுற வரைக்கும் தண்ணி சூடாகணும் தண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா. 2 விசில் வெந்த உடனே எப்படி இருக்குன்னு வேக வச்சு எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா. 3 விசில் வந்துடுச்சுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்தால் போதும். நல்லா சூப்பராக அருமையாக வெந்துடும். அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மரவள்ளிக்கிழங்கு நல்லா சூப்பராக வேக வச்சுட்டோம். நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. அப்படியே வச்சு சாப்பிட்டுடலாம். ஏன்னா அப்படியே சாப்பிடுவேன், இல்லை சட்னி. இது வந்து குப்பை மேனி மூலிகை செடி துவையல். இது சேர்த்து சாப்பிட போகிறோம் அருமையான டேஸ்ட்டில். இந்த சட்னி வந்து குப்பை மேனி மூலிகை துவையல் சட்னி. இது நல்லா காரசாரமாக சாம்பார் அங்கே கூட சூப்பராக செய்திருக்கோம். இந்த மரவள்ளிக்கிழங்குக்கு டேஸ்ட் அருமையாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படியும் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், சூப்பர் டேஸ்ட்டில் செய்திருக்கோம். 2 இல்லை 3 விசில் வெந்துடும். கிழங்கு 10 விசில் விட்டு வேகவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா.